அதே நேரத்திலே இன்னும் ஒரு தகவல் நேற்று நள்ளிரவு வேளையிலே வைரல் ஆகிக் கொண்டிருக்கிறது. WTF என்கின்ற ஒரு குறுஞ்செய்தி பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி என்பது மிகவும் ஒரு ஆபத்தான அல்லது மிகவும் எச்சரிக்கையான ஒரு செய்தி என்றுதான் கூறப்படுகிறது. நெத்தனியாகுவை நோக்கி இந்த குறுஞ்செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரானின் டெஹ்ரான் பகுதியில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. தாக்குதல் நடத்தியதில் மில்லியன் கணக்கான எண்ணெய் சேகரிக்கும் குதங்கள் பாதிக்கப்பட்டன. குறித்த பகுதிகளில் தீப்பற்றியது. அதிகளவான தீப்பரவல்கள் அல்லது வெடிப்புகளால் வானை நோக்கி அந்த எண்ணெய்கள் மேல் சிதறியதோடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வான் மண்டலமும் ஈரானினுடைய வான் மண்டலமும் கரும் புகையாக மாறியது. அதன் பின்னர் பெய்த மழைகள் ஒயிலாக அல்லது எண்ணெய்களாக அங்கு அந்த மழைகள் பெய்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதனால் கோபமுற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எண்ணெய் சேமிப்பு இடங்கள் அல்லது எண்ணெய் சேமிப்பு குதங்கள் மீதான தாக்குதல் என்பது ஒரு ஆபத்தை எதிர்காலத்தில் உருவாக்கிவிடும். இந்த எண்ணெய் சேமிப்பு எதிர்காலத்தில் குறைந்துவிடும். இவ்வாறான தாக்குதல் இடம்பெறுவது என்பது அனுமதிக்க முடியாது. குறிப்பாக பெரும் பாதிப்பு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த உலகுக்கும் வந்துவிடும். ஒருவேளை இந்த தாக்குதல் என்பது அனுமதிக்க முடியாது என்கின்ற கோபத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் WTF என்கின்ற அந்த எச்சரிக்கை குறுஞ்செய்தியை அனுப்புகிறார். அந்த செய்தி என்பது நத்தனியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தால் புரியும். அதனை தமிழில் பார்க்க போனால் ஏன் இந்த முட்டாள் வேலையை நெத்தனியாகு செய்தீர் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக பல அர்த்தங்கள் பேசப்படுகிறது. அதில் ஒரு அர்த்தமாக இதுவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று வரையும் நம்பக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அரசை சேதப்படுத்தலாம், ஈரானிய அரசு மீது தாக்குதல் நடத்துங்கள், பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விடயங்களில் தாக்குதல் நடத்த வேண்டாம். ஒருவேளை எதிர்காலத்தில் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுகின்ற சூழ்நிலையில் பொதுமக்கள் எங்களுடைய அரசுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். இந்த விடயத்தில் மிகவும் முட்டாள்தனமாக நடந்து விடாதீர்கள் என்கின்ற ஒரு சுயநலமான போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட சொல்ல போனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போது மறைமுகமாக ஒரு அச்சம் அல்லது பச்சாத்தாப நிலையை நோக்கி நகர்கிறார். அல்லது நான் நெத்தனியாகுவை கண்டிக்கிறேன், அவருடைய தாக்குதல் வியூகங்களை கண்டிக்கிறேன், எனவே நான் ஈரானோடு இப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன், நானே மத்தியஸ்தம் வைக்கிறேன் என்று இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் கதைத்தால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. ஈரானின் செய்தி தொடர்பாளர் மற்றும் ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் சார்பு அல்லது பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவீர்களாக இருந்தால் ஈரான் இனி வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் அமெரிக்கா மீது கடுமையான எதிர் தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும் என்கின்ற ஒரு இறுதி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஈரானினுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் அயத்துல்லா அல் ஹமனியின் உயர் தலைவராக இருந்தபோது அவருக்கு சமமான அதிகாரங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு முக்கியஸ்தராக இருக்கின்றார்.